ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாக்கோ சிப் குக்கீஸ் எப்படி நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஓடிஜி அவனை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம பிஸ்கெட்கான மாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 50 கிராம் அளவு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை சேர்த்துட்டு நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதே 50 கிராம் அளவு பவுடர் சுகரை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம நல்லா சுகரை மிக்ஸ் பண்ணணும். பட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மூத்தாக க்ரீமி டெக்ஸ்சராக இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் அளவு மைதா மாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 100 கிராம் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக இதில் போட்டுட்டு இப்போ நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா லைட்டாக 1 டீஸ்பூன் அளவு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு இன்னும் சாஃப்டாகும் மாவு. நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பாருங்கள், ஒட்டாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். அதில் நம்ம பட்டர் ஷீட்டை போட்டுட்டு அது மேலே நம்ம ஆயில் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதால நம்ம பிஸ்கெட் ட்ரேயோட ஒட்டாமல் நல்லா அப்படியே தனியாக வந்துடும். அதுக்காக தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்னதாக பால்ஸ் ரெடி பண்ணி அதை ஃப்ளாட் பண்ணி பிஸ்கெட் ஷேப்பில் ரவுண்டாக கொண்டு வச்சிடணும். பாருங்கள், நான் இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பிஸ்கெட் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு பெருசாக வேணும் இல்லை இதை விட குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது மேலே நான் சாக்கோ சிப்ஸை கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அவன் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரேயை உள்ளே வச்சிடலாம். இந்த அவனோட அன்பாக்சிங் வீடியோ நான் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவனை 170 டிகிரி செல்சியஸில் 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் காட்டுது. பட் 20 மினிட்ஸ் பார்த்தா அதுக்குள்ளேயும் ரொம்ப ட்ரை ஆகி கருகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் 15 மினிட்ஸ்லேயே நான் செட் பண்ணிக்கிட்டேன். இந்த அவனில் பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க ப்ரீசெட் பண்ணியிருக்கிற டைம்லேருந்து 5 மினிட்ஸ் பிஃபோராகவே குக் ஆகிடுது. அதனால தான் நான் 5 மினிட்ஸ் கம்மி பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட குக்கீஸும் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் எடுத்து பாருங்கள், பிஸ்கெட் நல்லா அப்படியே கடையில் வாங்குகிற பிஸ்கெட் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இப்போ நான் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ அழகாக கடையில் வாங்குகிற பிஸ்கெட் மாதிரியே நல்லா பேக் ஆகிருக்கு.
நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.